ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உட்பட 11 தீர்மானங்கள் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் 10வது மாவட்ட பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் 10வது மாவட்ட பேரவை கூட்டம், புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, வட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் கனிமொழி அஞ்சலி தீர்மானம் வாசித்தார். மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் வரவேற்றார். மாநில செயற்குழு உறுப்பினர் சென்னப்பன் தொடக்க உரையாற்றினார். முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் சரவணன், கோபாலகண்ணன் ஆகியோர் செயல் அறிக்கை வாசித்தனர். மாவட்ட பொருளாளர் ஜேம்ஸ்குமார் நிதிநிலை அறிக்கை வாசித்தார். புதிய மாவட்ட தலைவராக கோபால் கண்ணன், மாவட்ட செயலாளராக சென்னப்பன், மாவட்ட பொருளாளராக செந்தில்குமார், மாநில செயற்குழு உறுப்பினராக முருகன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர். இக்கூட்டத்தில் 2014ஆம் ஆண்டிலேயே 110 விதியின் கீழ் போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றியமாக அறிவிக்கப்பட்டு தற்போது வரை உருவாக்கவில்லை. எனவே போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தை தோற்றுவிக்க வேண்டும். பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊராட்சி ஒன்றிய கணினி இயக்குபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மாவட்ட ஊராட்சியில் காலியாக உள்ள கண்காணிப்பாளர் பணியிடம் கிருஷ்ணகிரி அணையில் செயல்படும் RIRD பயிற்சி மையத்திலும் கண்காணிப்பாளர் நியமிக்க வேண்டும். 10 ஆண்டுகளாக பணி மேற்பார்வையாளர்களாக பணியாற்றி வருபவர்களுக்கு இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு அளிக்க வேண்டும். வீடு கட்டும் திட்டங்களுக்கு தனியாக ஊழியர் கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாவட்ட மையத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 10வது மாவட்ட பேரவை இனிதே முடிந்திருக்கிறது. இந்த 10வது மாவட்ட பேரவை தீர்மானங்கள் குறித்து தற்போது நாம் அனைவரும் நிறைவேற்றிய தீர்மானங்கள் கீழே குறிப்பிடுகின்றேன். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மட்டுமல்லாது தமிழ்நாடு அளவில் பணிபுரியக்கூடிய, தமிழ்நாடு அரசின் கீழ் பணிபுரியக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று தீர்மானத்தை மூலம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அஞ்சட்டி, போச்சம்பள்ளி புதிய ஊராட்சி ஒன்றியங்களில் அஞ்சட்டி மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது போச்சம்பள்ளி விடுபட்டுள்ளது. அந்த போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றியங்களை புதியதாக அஞ்சட்டியுடன் சேர்த்து அறிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது மாவட்ட ஊராட்சி செயலர் அலுவலகத்தில் ஏற்கனவே துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடம் இருந்து தற்போது காலியாக உள்ளது. அது கிருஷ்ணகிரி மாவட்ட மையத்தின் சார்பாக அன்போடு பணி